கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்துக்கென்று ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே ஈசாக்கு ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிந்து அவனுடைய தகப்பனைப் போல நடந்தான். ஆதலால் அவனுடைய தகப்பனாய ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் தன் தகப்பனைப் போல ஆசீர்வாதம் பெற்றவன். 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தில் யாவையும் தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 5வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே கீழ்ப்படிதல் மூலமாய் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல இவனும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த தேசத்திலே அவன் குடியிருக்கிறான். பிரியமானவர்களே, 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த தேசத்திலே விதை விதைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே குடியிருந்து அவன், பிரியமானவர்களை, விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டது நிமித்தமாய் அவன் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றதை பார்க்கிறோம். 2ஆவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே வாக்குவாதம் என்கிற ஒன்றை நாம் பார்க்கிறோம். அதாவது இவனுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். 14வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அந்த இடத்தை விட்டு அவனை போய்விடு என்று சொல்லுகிறார்கள். அவன் போய்விடுகிறான். தொடர்ந்து தன் தகப்பனுடைய துறவுகளை, கிணறுகளை அவன் திரும்ப வெட்டுகிறான். பிரியமானவர்களே, அங்கு தண்ணீர் ஊற்று உண்டாகிறது. ஆகிலும் அங்கே பெலிஸ்தர்களோடு கூட அவன் வாக்குவாதம் பண்ணாமல், அவனுடைய தகப்பனை போல அந்த லோத்துவினிடத்தில் வாக்குவாதம் பண்ணாமல், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கு போனால் நான் தெற்கு போகிறேன், நாம் சகோதரர்கள், நமக்குள் சண்டை வேண்டாம் என்று சொல்லி ஆதியாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே எப்படி ஆபிரகாம், பிரியமானவர்களே, அவன் பொறுமையோடு கூட நடந்து கொண்டானோ அதே போல தன் சகோதரனோடு கூட வாக்குவாதம் இல்லாமல் மனத்தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொண்டானோ அதே போல ஈசாக்கும் தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக வாக்குவாதம் பண்ணாமல் மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த முதலாவது நாம் பார்த்தோம், அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2ஆவதாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன். 3ஆவதாக அவன் வாக்குவாதம் பண்ணாதவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். 4ஆவதாக 18 மற்றும் 19 இந்த 2 வசனங்களிலும் பார்ப்போம் என்று சொன்னால், தன் தகப்பனுடைய தூர்த்து போட்ட அந்த கிணற்றை அவன் தோண்டினான், அங்கு தண்ணீர் வந்தது, அதையும் திரும்ப தூர்த்து போட்டு விட்டார்கள். 20வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஏசேக்கு என்று சொல்லி அந்த துறவுக்கு பேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேறு ஒரு துறவை அவன் வெட்டினான் என்று 21 பார்க்கிறோம். அங்கேயும் அவர்கள் அதை தூர்த்து போடுகிறார்கள். அதற்கு சித்தனா என்கிறான்.
பின்பதாக 22வது வசனத்திலே அவன் வேறொரு துறவை அங்கே ஏற்படுத்துகிறான். அதற்கு ரெகபோத் என்று சொல்லி பெயரிடுகிறான். ரெகபோத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், இந்த தேசத்திலே பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆதலால் நாம் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு கூட பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 5வதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 25வது வசனத்திலே, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஏற்கனவே இவன் ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி 5 விதமான குணாதிசயங்களையும் உடையவனாக இந்த ஈசாக்கு இருந்தது நிமித்தமாக கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்றால் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். 12வது வசனத்தில் கூட அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன், அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான். அது மாத்திரமல்ல, 24வது வசனத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ரீஅஷ்யூர் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். திரும்பவும் அவனுக்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 28வது வசனத்திலே அவனுடைய சத்துருக்களும் வந்து நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். 29வது வசனத்திலே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி அவனோடு கூட சமாதானம் பொருந்துகிறதை, உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் பொருந்துவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று நாம் நிதானிக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, 33வது வசனத்திலும் 32வது வசனத்திலும் பார்க்கிறோம். அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து நாங்கள் வேறொரு துறவை வெட்டினோம், அங்கு மிகுந்த தண்ணீரை கண்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு பெயர்சபா என்று சொல்லி பேரிடுகிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கையின் துறவு என்று சொல்லி, கிணறு என்று சொல்லி பேரிடுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே ஏசேக்கு, சித்தனா, ரெகபோத் என்று சொல்லி எல்லாம் பிரியமானவர்களை கிணறுகளை வெட்ட வேண்டியதாக இருந்தாலும் கடைசியிலே அவனுக்கு பெயர்சபா என்கிறதான ஒரு கிணற்றை, துறவை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஈசாக்கை போல நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், வாக்குவாதம் செய்யாதவர்களாய், பிரியமானவர்களை பிரயாசப்படுகிறவர்களாய், கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்திலே நம்முடைய வழி பிரியமாய் அவருக்கு இருந்தால், பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார், நம்மை மகா பிரியவனாக்குகிறார், வர வர விருத்தி அடைய செய்வார், ஐஸ்வர்யனாக கிருபை செய்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் திரும்பவும் உறுதிப்படுத்துவார். நம்முடைய சத்துருக்களும் வந்து, பிரியமானவர்களே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உடன்படிக்கையும் செய்து கொள்வார்கள் என்கிற இந்த ஒரு ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, நாங்கள் கேட்ட இந்த ஈசாக்கினுடைய குணாதிசயத்தின்படி எங்களுடைய குணாதிசயங்களும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், வாக்குவாதம் இல்லாதவர்களாய், பிரயாசப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும். அது நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் விதைக்கிறவர்களாய், 100 மடங்கு பலன் அடைகிறவர்களாய், விருத்தி அடைகிறவர்களாய் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து நீர் ஆசீர்வாதம் ஆக்குவீர் என்று இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.